முதல்ல நம்மளுடைய நயன்தாரா சிம்புவை தான் வந்துட்டு காதல் செய்து வந்து கொண்டிருந்தாங்க. இவங்க ரெண்டு பேருக்குள்ளேயே என்ன ப்ராப்ளம்ன்றது இது வரைக்கும் சரியா தெரியலங்க. ஆனா இவங்களுடைய காதல் பாதியிலேயே முறிந்து விட்டது. அதுக்கப்புறமா இடையில் வந்தவ தான் நம்மளுடைய பிரபுதேவா. பிரபுதேவாவின் பெயரை நயன்தாரா தன்னுடைய கைகளில் பச்சை குத்தி இருந்தாங்க. அது மட்டும் இல்ல, ரொம்ப ஓப்பனாவே நானும் பிரபுதேவாவும் கல்யாணம் பண்ணிக்க போறோம் அப்படின்லாம் சொல்லி வந்திருந்தாங்க. இதுக்கிடையில பிரபுதேவா அவருடைய மனைவியை விவாகரத்து செய்ததன் மூலமாக பிரபுதேவாவின் மனைவிக்கும் நயன்தாராக்கும் மிகப்பெரிய சண்டையெல்லாம் வந்துச்சு. இதுல ஏதேதோ சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு பிரபுதேவாவும் நயன்தாராவும் வந்துட்டு விலகிட்டாங்க காதல்ல இருந்து. இதை தொடர்ந்து நயன்தாரா அவங்க கையில குத்தி இருந்த பிரபு அப்படின்ற பச்சையும் வந்துட்டு அழிச்சிட்டாங்க. அதையும் தொடர்ந்து நம்மளுடைய பிரபுதேவா மூன்றாவது முறையாக நம்மளுடைய இயக்குனர் விக்னேஷ் சிவன் மீது காதல் வயப்பட்டிருக்காங்க. இது எப்படி நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நானும் ரவுடிதான் என்ற படத்துல நம்மளுடைய விக்னேஷ் சிவன் தான் இயக்குனர். இந்த படத்தின் மூலமா தான் நயன்தாராவும் விக்னேஷ் சிவனும் காதல் வயப்பட்டாங்க அப்படின்னு தற்போது பெரும்பாலானோர் சொல்லி வந்துட்டு இருக்காங்க. ஆனா அதுக்கு முன்னாடில இருந்தே நம்மளுடைய நயன்தாராவும் விக்னேஷ் சிவனும் காதல் செய்து வந்துட்டு இருக்காங்க. தற்போது இவங்க ரெண்டு பேருடைய காதல் வந்துட்டு பப்ளிக்கா உறுதி செய்யப்பட்டிருந்தாலும் இவங்க ரெண்டு பேருக்குள்ள கல்யாணம் எப்போ அப்படின்ற விஷயம் சரியாவே தெரியலங்க. ஆனா நம்மளுடைய விக்னேஷ் சிவன் தற்போது தானா சேர்ந்த கூட்டம் படம் வந்துட்டு இயக்கி வந்துட்டு இருக்காரு. இந்த படத்துல நம்மளுடைய சூர்யாவும் கீர்த்தி சுரேஷும் நடிச்சு வந்துட்டு இருக்காங்க. கீர்த்தி சுரேஷ்க்கும் விக்னேஷ் சிவனுக்கும் வந்துட்டு நடுவுல ஏதோ ஒன்று வளர்ந்துட்டு இருக்கா அப்படின்ற கிசுகிசுப்பு வந்துட்டு வெளிவர இந்த விஷயம் நம்மளுடைய நயன்தாராவுக்கு எப்படியே தெரிய வந்திருக்குங்க. இதனால ரொம்பவே பதறி போயிருக்காங்க நயன்தாரா. நயன்தாரா வந்துட்டு தான் கமிட் ஆகி இருக்கும் படங்களை தற்போது ரொம்பவே சுறுசுறுப்போட நடிச்சு வந்துட்டு இருக்காங்க. இதனால வந்துட்டு ஒரு படத்திற்காக அவங்க வெளிநாட்டுல ஷூட்டிங்க்கு போயிருக்காங்க. இந்த ஷூட்டிங்க்கு நம்மளுடைய விக்னேஷ் சிவன் வரவே இல்லையாங்க. இதுலதான் ஒரு மிகப்பெரிய ட்விஸ்டே இருக்கு. எப்பவுமே வந்துட்டு நயன்தாரா கூடயே இருக்க விக்னேஷ் சிவன் எதுக்காக இந்த ஷூட்டிங் மட்டும் வரல அப்படின்னு சொல்லிட்டு நயன்தாராக்கு சந்தேகம் வர விக்னேஷ் சிவனை கண்காணிக்கிறதுக்காக நயன்தாரா வந்துட்டு ஒரு ஸ்பையை வேற ரெடி பண்ணிருக்காங்களாம். இந்த ஸ்பைக்கு என்ன வேலைனா விக்னேஷ் சிவன் என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றத நயன்தாரா கிட்ட சொல்றது தானாங்க. அது மட்டும் இல்ல, மூன்றாவதா வந்த காதலியாவது வந்துட்டு நயன்தாரா தக்க வச்சுக்கணும்னு ரொம்பவே விரும்பிட்டு இருக்காங்க. எங்கடா விக்னேஷ் சிவன் தனக்கு துரோகம் பண்ணிட போறாருன்னு சொல்லிட்டு இப்படி எல்லாம் வந்துட்டு சந்தேகத்துல ஸ்பை வச்சிருக்காங்களா நயன்தாரா. இது எந்த அளவுக்கு உறுதி அப்படின்றது சரியா தெரியலங்க. ஆனா விக்னேஷ் சிவன் எதுக்காக நயன்தாரா கூட வெளிநாட்டு ஷூட்டிங் போல அப்படின்றது மட்டும் ரொம்பவே குழப்பமாவே இருக்குங்க. மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்க கமெண்ட் எதுவும் வந்தாலும் ஓகே, எங்க கூட ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.